நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். நிறைய நண்பர்கள் வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து இந்த சமையல்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலைப்பு வருதான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டமே இப்ப ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ண அப்டேட் வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து போட்டோம். அதை பார்க்காதவங்க போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு மாவட்டத்துல இருந்து இந்த வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. அதோட முழு அப்டேட் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சைடுல ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பஞ்ச் வந்து சேரும். அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க உங்களோட queries எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமது தமிழ்நாட்டிலிருந்து சென்னை லொகேஷன் வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டைரக்டா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி சரியாக 7 நாட்கள் மட்டும்தான் நண்பர்களே ஆயிருக்குது. 8/9/2025 தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான பணிகள். அதுல வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தேவார ஆசிரியர், இரண்டாவது இசை ஆசிரியர், மூன்றாவது தமிழ் ஆசிரியர். இந்த தேவார ஆசிரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 25,000 ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க. இசை ஆசிரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 25,000. தமிழ் ஆசிரியர் மாத சம்பளம் 25,000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தேவார ஆசிரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதியாக சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனங்கள் நடத்தும் 3 ஆண்டு 12 திருமுறை பாடப்பிரிவை முடித்திருக்கு தேவார பாடசாலை வழங்கின சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இசை ஆசிரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதியாக குரலிசல் 3 வருட பட்டய படிப்பு பெற்றிருக்க வேண்டும் அல்லது இசையில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இசை ஆசிரியருக்கான கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா தமிழில் இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை கல்வியல் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா www.hrc.tn.gov.in. அதோடைய இன்னொரு அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா வடபழனி ஆண்டவர் .hrc.tn.gov.in. இது மூலியமா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30/9/2025 மாலை 5:45 மணிக்குள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து போய் சேரணும் வந்து சொல்லியிருக்காங்க. போய் சேர வேண்டிய அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி பழனி ஆண்டவர் கோவில், வடபழனி, சென்னை 6,26,000. இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 30/9/2025 மாலை 5:45 வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இது எப்படி ஃபில் பண்றதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய போட்டோ வந்து இந்த பாக்ஸ்குள்ள வந்து ஒட்டிடுங்க. அந்த போட்டோ ஒட்டிட்டு அந்த போட்டோக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா வந்து போடணும். அதே மாதிரி லேட்டஸ்டா 3 மந்த்துக்குள் எடுத்துக்கக்கூடிய போட்டோ தான் வந்து மென்ஷன் பண்ணணும். சோ 3 பதவி இருக்கிறதுனால இதுல 3 பதவிக்கு தனித்தனி நீங்க விண்ணப்பிக்க நினைச்சீங்கன்னா தனித்தனியா விண்ணப்பிச்சு என்ஓ சர்டிபிகேட் 3 தனித்தனியா வாங்கி அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணி 30/9/2025 நீங்க வந்து அனுப்பணும். அதே மாதிரி இதுக்கான பெயர், உங்களுடைய பெயர், தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான பள்ளி சான்று நகல் இணைக்கணும். அதாவது மாற்று சான்றிதழ் டிசி டிரான்ஸ்பர் சர்டிபிகேட். சோ இந்த சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இணைக்கணும். ஜெராக்ஸ் எடுத்து அதோடைய சைன் பண்ணிருக்கணும். நீங்க ஆனா பெண்ணா திருநங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிரந்தர முகவரி பெர்மனன்ட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃபா வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஆதார் அட்டை எண் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தொலைபேசி எண், கைபேசி எண் மென்ஷன் பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணணும். நீங்க என்ன மதத்தை சார்ந்தவர்கள் அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் எடுத்து சைன் போட்டு அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். நீங்க 18 முதல் 45 வயசுக்குள்ள இருக்கணும். அதுக்கான பர்த் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து
சைன் போட்டு நீங்க அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். உங்களுடைய கல்வி தகுதி மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் மார்க் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய சைன் பண்ணி அட்டாச் பண்ணணும். 10th 12th டிகிரி இது, அதே மாதிரி இந்த இசைக்கு முடிச்சிருக்கு அதோட இது, அதே மாதிரி தேவார சாலையத்துல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதோட இது, சோ அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட், இதோட சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அதோட சைன் பண்ணி அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். உங்களை பத்தி இதர தகுதியில் ஏதாவது இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். அதே மாதிரி அரசால் பதிவு பெற்ற அரசிடம் இருந்து நன்னடத்தை சான்றிதழ் NOC சர்டிபிகேட் வந்து சொல்லுவாங்க, நோ அப்ஜெக்ஷன் லெட்டர். சோ இந்த சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி அதை ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். அந்த ஜெராக்ஸ்ல உங்க சைன் இருக்கணும். அதே மாதிரி இந்த நன்னடத்தை சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வாங்கணும்னா கடைசியா நீங்க படிச்சிருக்கக்கூடிய அந்த பள்ளி இல்லைன்னா கல்லூரியிலோ ரெண்டுமே வாங்கிட்டு வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க பேர்ல ஏதாவது குற்றவியல் வழக்கு இருக்கா இல்லையா, ஆம்னு சொன்னா கண்டிப்பா உங்களை நிராகரிச்சிருவாங்க. சோ இல்லை இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து எடுப்பாங்க. அதே நிலுவையில் உள்ளதா, கரண்ட்ல ஏதாவது இருக்குதா, சோ ஆமா இல்லையா, சோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. தண்டனை ஏதாவது இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்களா இல்ல தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, சோ அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஆம்னா ஆம் சொல்றீங்க, ஆம்னா கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிச்சிருவாங்க. இல்லைன்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. முன் அனுபவம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், இதுல முக்கியமா 4 டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணோம். கம்பெனி நேம், அதுக்கப்புறம் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி எங்க ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் ஒர்க், உங்களுடைய ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சோ இந்த எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருக்கோயில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களாகவோ, பணி ஓய்வு வயது 60 வயதை கடந்தவர்களாகவோ இருப்பின் பணி அனுபவம் மற்றும் பயிற்றுவிக்கும் திறன் அடிப்படையில் நியமனம் செய்யப்படும் வந்து சொல்லிக்காங்க. பொதுவானவை இந்து சமயத்தின் ஆளுகையின் கீழ் உள்ள முதுகலை அல்லாத திருக்குறள் பணிகளில் ஏதாவது விளம்பரம் இருந்துச்சுன்னா பெயர், தந்தை, கணவர், பதவி பணியில் சேர்ந்த நாள், அதோட திருக்கோயில் பணிபுரிந்து வருவதற்கான சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ், இது எல்லாமே இருக்கும். உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தை, கணவர், பதவி வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஃபைனல் வந்து பண்ண எந்த ஊரு, டேட்டு, சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணி 30/9/2025 வந்து அனுப்பணும். இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும், அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் queries எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய queries எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.